பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 27/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை சப்தமி, பின்பு வளர்பிறை அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, காலை 8:56 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் அலைச்சல்கள் சற்றே அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாளைய நண்பர்களை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய சிறந்த நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்து வந்தாலும் நாளின் பிற்பாதியில் மன நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகி வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் எண்ணியது ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமைகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் நிலவி வருவது மன நிம்மதியை தரக்கூடும். தொழிலில் அபரிமிதமான லாபங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்தி பகவான். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காணக்கூடிய சிறந்த நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட தூர பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். அந்நியர்களின் ஆதரவால் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். புதிய நட்புகளை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். நீண்ட தூர பயணங்களுக்கு திட்டமிடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறு சிறு அலைச்சல்களை காண்பீர்கள். நாளின் பிற்பாதியில் நல்ல லாபங்களை காணக்கூடியதாகவும் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். சிறிதே மனக்குழப்பங்கள் வந்து போகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மன நிறைவுகளை தரக்கூடும். நீண்ட நாளாக தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள் நடந்தேறிய வண்ணம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வரவுகளால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவை தரக்கூடியதாக இருந்து வரும்.
இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. துலா ராசி அன்பர்களே, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களால் மன நிம்மதி அடைவீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் ஆதரவுகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மன நிறைவுகளை தரக்கூடும். குழந்தைகளுக்கான புதிய திட்டங்களை தீட்டி நிறைவேற்றுவீர்கள். இன்றைய தினம் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவது மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதியில் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் சற்றே குறைவான லாபங்கள் கிடைப்பது சிறிது சங்கடங்களை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தி தேவன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஆரஞ்சு. தனுசு ராசி அன்பர்களே, வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். தாய்வழி உறவுகளின் ஆதரவும் அனுகூலமும் உங்களுக்கு மனநிறைவுகளை தரக்கூடும். உங்களுடைய முன்னேற்றத்தில் உற்றார் உறவினர்களின் பங்குகள் சற்றே அதிகமாக காணப்படும். பெண்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, சிந்தனைகளில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபங்களை காண்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் சிறிது இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளின் தகவல்கள் மனநிறைவை தரக்கூடியதாக அமையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர வர்க்கத்தின் உதவியால் இன்று முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். இன்றைய தினம் பயணங்களால் அனுகூலங்களை காண்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரிய பேச்சுக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஆரஞ்சு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.